ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்கள் அனைவருக்கும் இன்று அதிகாலையில் அருள்மிகு முத்தாலம்மன் அப்படி ஒரு அருமையான திருத்தலத்தை இன்றைக்கி பார்க்குறதுக்கு நம்ம காத்திருக்கோம். மேலிருப்பு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய முத்தாலம்மன், அதுதான் இதில் முக்கியமான விசேஷம். இந்த திருக்கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த திருக்கோயிலுக்கு இப்போ தான் கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த கும்பாபிஷேக ஏற்பாடுகளையும் அந்த கும்பாபிஷேக கோபூஜையும் பார்ப்பதற்கு முதலில் இறைவன் நமக்கு அனுமதி தந்திருக்கிறார். அருள்மணக்கும் ஆலயம் அன்னையரின் ஆலயம், வரங்கள் தந்து சிறப்புடன் வாழ வைக்கும் ஆலயம். அருகினிலே மதனந்த புறத்தினிலே குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். நிறைவான நல்வாழ்வு நெருங்கி வரும் பாருங்கள், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். பேரமைதி தவழ்ந்திடும் அழகு தனை பாருங்கள், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். மனமுருக வேண்டிக் கொண்டால் மனக்கவலை நீங்கிவிடும், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். முன்வினைகள் யாவினையும் முளையினிலே கிள்ளிவிடும், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். கண்ணிமை போல் அன்பர்களை காப்பதற்கே அமைந்த இடம், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். அருள்மணக்கும் ஆலயம் அன்னையரின் ஆலயம், வரங்கள் தந்து சிறப்புடன் வாழ வைக்கும் ஆலயம். ஆலயத்தின் இடப்புறத்தில் ஆனை முகன் வீற்றிருப்பான், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். இந்த கோவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழங்காலத்து கோவில், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த இந்த கோயில் புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதுலேயும் ஒரு முக்கியமான விசேஷம் கேட்டிங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் ஆரம்பத்தில் இந்த ஊரில் எங்கேயுமே யாருமே இல்லை. இந்த ஊருக்கு வந்த மக்கள் இந்த கோவில் இப்படி இருக்கே, இது என்ன ஏது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அந்த திருக்கோயிலை கட்டி, இது பழங்காலத்து கோவிலை கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இடையில சிறிய இடைவேளை ஏற்பட்டு அதுக்கப்புறம் இந்த திருக்கோயில் யாகசாலை இதெல்லாம் பண்ணி இந்த திருக்கோயிலுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. முத்தாலம்மன் அப்படின்னாலே அந்த தெய்வம் ஒரு கிராம தேவதையாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முத்தாலம்மன் கோயிலுக்கு போனோம்னா பவர் ஜாஸ்தியாக இருக்குங்க, எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி கிடைக்கும். அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்த உடனே சிறிய இடைவேளைக்கு பிறகு அருமையான ஒரு தரிசனம்.
இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் 8 நாள் இந்த கோவிலில் பூஜை நடந்திருக்கு. இது வருஷம் நடக்கிற விசேஷம். இதில் காத்தவராயன், விநாயகப் பெருமான் இந்த மாதிரி ஊர்வலத்தில் தெய்வங்கள் வருவதை பார்க்கும் பொழுது மனம் மகிழ்ச்சி அடையும். ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இது எங்கே போய் எடுத்துகிட்டு வர்றாங்க, எங்கேருந்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை இவங்க முதல்ல அந்த கோவிலிருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த இடத்துலேருந்து இந்த 8 நாளும் பூஜைக்கு எடுத்துகிட்டு திரும்ப அந்த கோவில் சென்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்காட்சியை சொன்னால் தெரியாது, பார்த்து மகிழ்வோம். அபிராமி பட்டரின் அந்தாதி பாடலுக்கு ஆகாய நிலவு ஆனவளே, அந்தாதி பாடலை சொன்னால் எந்த நேரமும் காத்து அருள்பவளே, ஆயுஷ் ஹோமம் செய்தால் ஆயுளை விருத்தி செய்பவளே, அபிராமி தாயே அருட்பெரும் கடலே, ஆனந்த வாழ்வை தருவாயே. திருக்கடவூரின் அபிராமி தாயே, ஆனந்த வாழ்வை தருவாயே, அருட்பெரும் கடலே, அபிராமி தாயே, ஆனந்த வாழ்வை தருவாயே. வாடிடும் பக்தரை தேடிய சென்று வரம் பல தந்து அருள்பவளே, நாடிடும் பக்தர்கள் வேண்டிடும் வரத்தை உடனுக்குடனே கொடுப்பவளே, கூடிடும் அடியார் கூட்டத்தில் உறவாய் தேடிய வந்து செல்பவளே, அபிராமி தாயே அருட்பெரும் கடலே, ஆனந்த வாழ்வை தருவாயே. திருக்கடவூரின் அபிராமி தாயே, ஆனந்த வாழ்வை தருவாயே, அருட்பெரும் கடலே, அபிராமி தாயே, ஆனந்த வாழ்வை தருவாயே. நலம் பலம் வளம் பொருள் புத்தி புகழ் நல்லன எல்லாம் தந்து அருள்பவளே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தந்து மகிழ்ச்சி தருபவளே, சொத்து சுகம் சுகபோகம் அதிர்ஷ்ட யோகங்கள் யாவும் அருளும் ஆத்தாளே, அபிராமி தாயே அருட்பெரும் கடலே, ஆனந்த வாழ்வை. எங்கள் ஊர் கோவில் லாரிலேயோ வண்டிலேயோ கல்யாணம் தந்தது கட்டலை, அவங்கெல்லாம் தலையாலேயே தூக்கின்னு இந்த கோயிலை கட்டினதா ஒரு வரலாறு இருக்குது. அவ்வளோ உற்சாகமாக அந்த காலத்திலே செய்திருக்காங்க. அதை அந்த திருவிழாவை இதுக்கு மேற்கொண்டு தடைபடாமல் ஒற்றுமையாக நாங்கள் எல்லோரும் செய்வோம் என்று உறுதி கூறுகிறேன். முத்தாலம்மனினுடைய அலங்காரம் அவ்வளோ அருமையான அலங்காரங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு இப்போது இந்த ஸ்தலத்தில் முத்தாலம்மன் என்ற திருநாமம் கொண்டு அருள் பாலிக்கக்கூடிய தேவதைக்கு ஒரு அலங்காரம். என்ன அலங்காரம் தெரியுங்களா? அப்பா, பார்க்கும் பொழுது மெய்சிலிருக்கும். அள்ளி அழகை அம்மன் அருளில் பூசி காண்பிக்கும் பொழுது மனம் குளிர்ந்து அன்னை என்ன வரம் கேள் என்ற வார்த்தையை கேட்காமல் கண்கள் நமக்கு அருள்பாலிக்க காத்திருக்கக்கூடிய இந்த அலங்காரம் இதோ. தெய்வத்துள் தெய்வம் அம்மா, தேடி உன்னை சரணடைந்தேன், ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா, தேடி உன்னை சரணடைந்தேன், ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா, தேடி உன்னை சரணடைந்தேன்.
கண்ணை இமை காப்பது போல் காத்தருள வேண்டும் நீதம் அன்னை உந்தன் அடி பணிந்தேன் அடியார்கள் துயர் தீர்ப்பாய் கண்ணை இமை காப்பது போல் காத்தருள வேண்டும் நிதம் அன்னை உந்தன் அடி பணிந்தேன் அடியார்கள் துயர் தீர்ப்பாய் மூவர்க்கும் மூத்தவளே முக்தி எனக்கு அளித்திடுவாய் மூவர்க்கும் மூத்தவளே முக்தி எனக்கு அளித்திடுவாய் தேவர்க்கும் தெய்வம் அம்மா தீவினையை அகற்றிடுவாய் தேவர்க்கும் தெய்வம் அம்மா தீவினையை அகற்றிடுவாய் தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தே நிலையில்லா இல்வாழ்வை நினைத்தாலே கலங்கிடுதே அலை போன்று ஓய்வின்றி அல்லல் படையேன் படைத்தாய் இந்த கடைசி நாள் திருவிழாவில் அம்மனுக்கு இந்த பூப்பல்லக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய ஊர்களில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வச்சு டிராக்டர் அந்த மாதிரிலாம் சாமி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த கோவிலில் இன்னும் பழங்கால முறைப்படி பூப்பல்லக்கு அதை எடுத்து தோலில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அம்மன் நம்மளை தோலில் சுமக்கிறதுக்கு பாக்கியம் வேணுங்க. நிறைய பேர் கோயிலில் போயிட்டு வெக்கப்பட்டுட்டு நிற்பாங்க. உடனே சட்டையை கழட்டிட்டு அந்த அம்மனை தூக்கி அப்படி தோலில் வைக்கிறது எல்லாருக்கும் கிடச்சிடாது, அது வாய்ப்பே கிடையாது. அதை தோலில் சுமக்கிற மகா பாக்கியம் வேணுங்க. அப்படி அந்த இறைவன் நமக்கு அந்த அருளை கொடுத்திருந்தால் அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சுமக்கக்கூடிய பக்தர்களுக்கு அந்த சுமையை குறைக்கணும்னு அம்மனை வேண்டிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமான விஷயம் இந்த திருத்தலத்தில் நடப்பதை பார்ப்போம். அமுதீஸ்வராய் மாற்றினையே
ருசி பார்த்து பசி தீரம்மா. மறுவாழ்வு தந்தெம்மை பெருவாழ்வு வாழ வைப்பாய். அமுதீஸ்வருடன் உறையும் அபிராமியே அருள்வாயே. எண்ணற்ற நாவெல்லாம் உன்னை எண்ணி பாடிடுதே. இணையற்ற உன் அருளால் ஈரேழுலகமும் வாழ்கிறதே. திருமணமாகாதவரும் உன்னருளால் மணமானவரும் மனமுருகி தொழுகின்றார். வேண்டுதலை நிறைவேற்றிடம்மா மாங்கல்யம் சாற்றுகின்றார். பரிகாரம் செய்கின்றார். வேண்டுதல் நிறைவேற்றம்மா வாழ்வாங்கு வாழ்த்திடம்மா. கல்வியிலே பட்டங்களும் பதவிகளும் பெற்றவர்கள் கவிமாலை சாற்றுகிறார். அருள் மாறி பொழிந்திடம்மா உன்னுடைய சந்நிதியில் சந்தோஷம் கிடைக்கிறதே உன்னுடைய தரிசனத்தால். இந்த மாதிரி வந்து 8 திருவிழா நாங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிறோம். ஒன்பதாவது நாள் செடல் குத்தி அம்மனை வழிபடுறோம். 10வது நாள் சந்தோஷமாக எல்லாம் மஞ்சள் விளையாட்டு விளையாடி 10வது நாளோட நாங்கள் திருவிழாவை நிறைவு பண்ணுறோம். அந்த மாதிரி தோளில் சுமக்கக்கூடிய இந்த முத்தாலம்மனை பார்க்கும் பொழுது கேட்ட வரம் கொடுக்கும் அன்னை முத்தாலம்மன் இருக்கக்கூடிய இடம் பன்ரொட்டிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மேலிருப்பு என்ற இடத்தில் அருள்மிகு முத்தாலம்மன் நமக்கு சர்வ விமோச்சனத்தை தருகிறாள் என்ற நல்ல விஷயத்தை சொல்லி மீண்டும் நாளை காலை ஒரு அற்புதமான திருத்தலத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்லநேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம், ஸ்ரீ சிவார்ப்பணம்.